ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் இன்றைய தியான பகுதியின் அதிகாரமாகும். ஏற்கனவே நாம் ஆதியாகம புத்தகத்தை தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அதில் இருக்கிற செய்திகள் அதிகாரமாக படித்து வருகிறோம். அந்த செய்திகளை அதிகாரமாக மட்டுமல்ல, அதில் பல்வேறு கோணங்களிலே பல்வகை பார்வைகளிலே வேதத்தை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும், எப்படியெல்லாம் படிக்க வேண்டும் என்பதை நாம் வாரந்தோறும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நிதானமாய் படித்து வருகிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமர்ந்து தேவனை அறிந்து கொள்வது எப்படி என்றால், அமர்ந்து தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு தம்முடைய வார்த்தையில் பேசுவதும் அந்த மகிமையான நேரங்களைத்தான் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகம புஸ்தகம் 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதற் பகுதி 1 முதல் 11 4 நிகழ்ச்சிகள். இரண்டாம் பகுதி 12 முதல் 50 4 நபர்கள். இந்த இரண்டாம் பகுதியை தான் நாம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 4 நபர்களில் இருக்கிற முதலாவது நபரான ஆபிரகாம் என்பவரை குறித்து வாரந்தோறும் நாம் ஆராய்ச்சி செய்து வருகிறோம். ஆதியாகமத்தின் 2ஆம் பகுதியிலே இந்த 4 நபர்கள் மிக முக்கியமான நபர்கள். நம்முடைய முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த 4 நபர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற இந்த 4 நபர்களை உள்ளடக்கிய இந்த புத்தகம் பெரும்பான்மையான இவர்களது சரித்திரங்களை விளக்கமாக சொல்லி இருக்கிறது. இந்த 4 பேருமே விசுவாசிகளுக்கு மாதிரியான முன்னோர்கள், தகப்பன்மார்கள். ஆகையினால்தான் இவர்களை நிதானமாகவும் ஆழமாகவும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு முற்பிதாக்கள் நமக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு எந்த வசதியும் கிடையாது, நாகரிகமான உலகம் கிடையாது, அறிவியல் பூர்வமான சாதனங்கள் கிடையாது. அதே வேளையிலே அவர்கள் முழு உலகமும், உலகத்தாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படி அவர்கள் மிக ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆகையினால்தான் இத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆன பிறகு கூட நாம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை குறித்து படிக்கிறோம். ஏன் அது சலித்து போவதே இல்லை? எத்தனை முறை படித்தாலும் இந்த சரித்திரங்கள் ஒவ்வொரு முறையும் புதிதாகவே இருக்கிறது, ஈரம் கொண்டதாகவே இருக்கிறது, சலிப்பு தட்டாமல் இருக்கிறது. படிக்க படிக்க அது நம்மை திரும்பவும் திரும்பவும் தூண்டுகிறது. ஒவ்வொரு உதாரணங்களும் ஒவ்வொரு முறையும் புதிதாக இருக்கிறது. எத்தனை நூற்றுக்கணக்கான முறையை இவர்களை குறித்து படித்தாலும் ஒரு முறை கூட திகட்டவே இல்லை. அப்படி என்றால் அதில் ஏதோ ஒரு சக்தி ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே, அவர்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெரிய கிருபை நிரம்பி இருக்கிறது. ஆகையினால்தான் அதை படிக்கிற வாசகனுக்கு கூட சோர்வு இல்லாமல், தெவிட்டாமல், சலிக்காமல் அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதா இருக்கிறது. எத்தனையோ முறை படித்து வந்தாலும் கூட, தினந்தோறும் படித்தால் கூட, ஒவ்வொரு முறையும் இந்த பாடங்களும் இவர்களது வாழ்க்கையும் நமக்கு சவாலாகவே இருக்கிறது. ஒவ்வொரு முறை படிக்கிற பொழுதும் அவர்களுக்கு முன்பு தோற்று போகிறோம். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பு ஐயோ இப்படியா என்று வியந்து பார்க்கிறோம். அவ்வளவு உயரமான பயபக்திக்குரிய முற்பிதாக்கள் தேவனை சேவித்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து தான் நாம் படிக்கிறோம். ஆக
ஆதியாகம புத்தகத்தில் இருக்கிற இந்த 4 முக்கிய நபர்களில் முதலாவது நபர் ஆபிரகாம் என்பவனை குறித்து நாம் கடந்த சில நாட்களாக தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய அழைப்பை சொல்லுகிறது. அந்த அழைப்புக்கு பிறகு அவனோடு கூட வந்த லோத்தை குறித்து சொல்லுகிறது. ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மனைவியும் லோத்தும் எப்படி தங்களுடைய சொந்த ஊரிலிருந்து கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவர்கள் கானானுக்கு எப்படி வந்தார்கள் என்று சொல்லுகிறது. அந்த 12ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு இருந்த சோதனை, பஞ்சம், அவர்கள் எகிப்துக்கு குடிபெயர்ந்தது, எகிப்திலே அவர்களுக்கு வந்த சோதனை, அவர்கள் சந்தித்த சங்கடங்கள், இவைகளையெல்லாம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதையும் நாம் பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாய் இருந்து வாழ்ந்தவர்கள் தங்களுடைய ஆசையின் பெருக்கத்தினால எப்படி பிரிந்தார்கள் என்பதை 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த பிரிவுக்கு பிறகு லோத்து தன் கண்களை ஏறெடுத்து அவன் சோதோமுக்கு எதிரே போய் குடியை அமருகிறான். அந்த ஊர் அவனுடைய சொந்த ஊராக அவன் மாற்றிக்கொள்ளுகிறான். ஆனால் ஆபிரகாமோ தனித்து தேவனுடைய வழிநடத்தலை அறியும்படிக்கு தனித்து அவருடைய சத்தத்தை கேட்டு காலடி எடுத்து வைப்பதற்காக காத்திருக்கிறான். அதை தேவன் பார்த்து அவனை வழி நடத்துகிறார். அவனை வழி நடத்தும் போது, ஆபிரகாமே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தேசத்தை பார், எம்மட்டும் உன்னால் நடக்க முடியுமோ அம்மட்டும் நட என்று அவனை தைரியப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி அவனோடு கூட இருப்பேன் என்பதற்காக அவனை பாதுகாத்து தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆக 13ஆம் அதிகாரம் தேவனும் ஆபிரகாமும் சந்தித்து தேவன் ஆபிரகாமுக்கு ஆதரவாய் இருப்பதை உறுதிப்படுத்துவதை சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரம் ஆபிரகாம் ஒரு பெரிய யுத்தத்திலே பங்கேற்று அந்த யுத்தத்திலே ராஜாக்களை ஜெயித்து வருகிறான். வல்லமை நிறைந்த அந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களையே தோற்கடித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 8-9 இன கூட்டத்தவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள். சோதோமுக்கு சென்று சோதோமிய ராஜாவையும் பிடித்து சோதோமுக்குரிய எல்லாரையும் பிடித்து ஆஸ்திகள் எல்லா மக்களையும் சூறையாடி அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இதை அறிந்த ஆபிரகாம் தன்னோடு கூட இருக்கிற 318 பேரையும் அழைத்து கொண்டு தான் குடியிருந்த இடத்தில் இருக்கிற 3 முக்கிய நபர்களையும் அழைத்து கொண்டு யுத்தத்திற்கு போய் போரிட்டு ஜெயித்து அந்த மக்களை திரும்ப கொண்டு வருகிறான். அவன் அப்படி வரும் பொழுது அவனை எதிரே 2 பேர் சந்திக்கிறார்கள். ஒருவன் சோதோமின் ராஜா, இன்னொருவன் சாலேமின் ராஜா. இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, என்னுடைய ஜனங்களை தந்துவிடு, பொருட்களை நீ எடுத்துக்கொள் என்று அவன் தன்னுடைய ஜனங்களின் மேலும் அக்கறை கொண்டவனாக அதில் கவனம் செலுத்துகிறான். ஆனால் கூட இருக்கிற சாலமின் ராஜா மெல்கிசேதேக்கு என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாமை பார்த்து ஆசீர்வதித்து அவனை வாழ்த்தி அவனை தேவனுக்குள்ளான ஒருவனாய் ஜெயங்கொண்டவனாய் பார்த்து வாழ்த்து வந்து நிற்கிறார். ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன ஆசீர்வாதம், வாக்குதத்தம், இதையெல்லாம் கேட்டு ஆபிரகாம் அவருக்கு தசம பாகத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் அவர்கள் சந்திப்பில் மிக முக்கியமான ஒன்று, வானத்துக்கும் பூமிக்கும் உரிய உன்னதமான தேவன் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் பேசுகிறார்கள். அந்த உன்னதமான தேவனை குறித்து 4 இடங்களில் அந்த சின்ன பகுதியில இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அந்த உன்னதமான தேவன் என்ற பாடம், அந்த உன்னதமான தேவன் என்ற பாடத்தை மெல்கிசேதேக்கு தேவனை குறித்த அந்த அனுபவத்தை, அந்த மேன்மையை ஆபிரகாமின் காதுகள் கேட்க பேசுகிறான். அதை கேட்ட ஆபிரகாம் திரும்ப தான் பேசும் பொழுது அதே உன்னதமான தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆக தேவனை குறித்து 2 நபர்கள் பேசினால் எப்படி விசுவாசமும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களும் நமக்குள்ளே வளர்கிறது என்பதை ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதே மெல்கிசேதேக்கு புதிய ஏற்பாட்டிலே
கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் இதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு பதில் அளித்தது. 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. பகுதி 2, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தது. 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. பகுதி 3, தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையாக சொன்னது. ஆதியாகமம் 15 13 முதல் 17. பகுதி 4, தேவன் கொடுக்கும் தேசத்தின் அளவு. ஆதியாகமம் 15 18 முதல் 21. பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு பதில் அளித்தது. ஆதியாகமம் 15 1 முதல் 6. என்ன பதில் அளித்தாரு? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஆபிரகாமிடத்துல தரிசனத்துல பேசுகிறாராம். நேராக அதை சொல்லுவதற்கு முன்பு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வசனம் தொடர்கிறது. என்னவென்றால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? 14ஆம் அதிகாரத்தில் பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ஆபிரகாம் பங்கேற்று அந்த சக்தி நிறைந்த வல்லமை பொருந்தின அந்த கூட்டு, ராஜாக்களுடைய கூட்டு, பெரிய கூட்டு, அந்த வல்லமை பொருந்தின 4 ராஜாக்கள் அத்தனை கூட்டத்தவரையும் தோற்கடித்தவர்கள், 5 ராஜாக்களையும் ஜெயித்தவர்கள். இவர்களை எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய வல்லமை ஆபிரகாமிடத்தில் இருந்தது. சரி, ஜெயித்து விட்டு திரும்ப வருகிறான். மெல்கிசேதேக்கை சந்திக்கிறான், சோதோமின் ராஜாவை சந்திக்கிறான். ஆனாலும் ஆபிரகாமுக்குள் ஒரு பயம் இருந்தது. என்ன பயமா இருந்திருக்கும்? என்னடா இது, நம்ம போனோம், உற்சாகத்துல போனோம், நம்பி போனோம், மக்கள் எல்லாம் இருந்தாங்க, போய் யுத்தம் பண்ணோம், அந்த ராஜாக்களை எல்லாம் தோற்கடிச்சோம், வந்துட்டோம். ஆனா இப்ப நம்ம இனிமே தனியா இருந்தா, ஒருவேளை அந்த ராஜாக்கள் திரும்பவும் கூட்டு சேர்ந்து வந்தா எல்லா ராஜாக்களையும் விட்டுருவாங்க, ஆனா என்னதானே அவங்க பிடிக்க வருவாங்க அப்படின்னு பயம், அச்சம் ஆபிரகாமுக்கு உள்ளே இருந்தது. இவ்வளவு பிரயாசப்பட்டு போருக்கு போனார் பாருங்க, அவருக்கு எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. இவங்க ஆட்களையே கொண்டு போனாரு, ராத்திரியும் பகலும் இவங்க ஆட்களே போரிட்டாங்க. திரும்ப வரப்ப வழியில இருந்ததையும்
அந்த சோதோமின் ராஜாக்கு கொடுத்துட்டாரு, தசம பாகத்தை கொடுத்துட்டாரு, வாலிபர்கள் சாப்பிடுவதற்கு கொடுத்துட்டாரு. சோ இவருக்குன்னு எந்த லாபமும் இல்லை போனது. ஆனா பெரிய பிரயாசம். இவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, பர்சனலாவும் லாபம் இல்லை, இவர் கூட்டத்திற்கும் லாபம் இல்லை, எந்த பங்கும் இல்லை. ஏன்னா வழியிலே வந்து சோதோமின் ராஜா எங்க ஆட்களை கொடுங்கன்னு பொருளையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இருந்த பொருள்ல காணிக்கையும் கொடுத்துட்டாரு. இப்ப திரும்பி போயிட்டாரு. இதனால பர்சனலா ஆபிரகாமுக்கு ஒரு நன்மையும் பலனோ இல்லை. ஆனா என்ன இருந்துச்சுன்னா பயம் இருந்துச்சு. திரும்பவும் வந்து நம்மளை கட்டாயம் போரிடுவாங்க, நம்மளை கரம் வச்சு திரும்பவும் நம்மளை பிராக்கெட் பண்ணுவாங்க, தோற்கடிப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு யோசித்து பாருங்க. எந்த ஒரு மனுஷனும் அப்படித்தானே யோசித்திருப்பான். சண்டைக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தா தோத்துட்டவன் கோபப்பட்டு திரும்ப வருவான். அதுவும் இந்த சண்டை இருக்கு, இது வித்தியாசமான சண்டை. ராஜாக்கள் கூட்டு சேர்ந்து போரிட்ட சண்டை. இவன் ஒரு தனி மனுஷன், அதுவும் அந்த ஊரை சேர்ந்தவன் இல்லை. இவனும் குடிபெயர்ந்து வந்தவன், பரதேசி என்று அழைக்கப்பட்டவன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதையே யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அன்னைக்கு ராத்திரி தரிசனத்துல ஆபிரகாமே ஆபிராமே பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். ஆபிராமே நீ பயப்படாத, போரிட்ட, இனிமே என்ன செய்யறது வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறல்ல, பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் உன்னை தடுக்கிற கேடகம் மாதிரி நிப்பேன். உன் கேடகமே நான் தான், உன்னை பாதுகாக்கிற கேடகம் நான் தான், உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு ஆபிரகாமுக்கு முதல்ல தேவன் ஒரு ஆறுதலான வார்த்தைய ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கிறாரு. வெறும் ஆபிரகாமே பயப்படாதே அப்படின்னு சொல்லல, நான் உனக்கு கேடகம், அதனால நீ பயப்படாத. அதோடு கூட சேர்ந்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். அது தமிழ் டிரான்ஸ்லேஷனை விட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பெரிய ரிவார்டு. அந்த மகா பெரிய பலனா இருப்பேன் சொல்றது, அந்த மகா பெரிய பலன்ன்றது அந்த வார்த்தையில அவ்வளவோ அழுத்தமான ஒரு பொருள் இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல நான் உனக்கு பெரிய ரிவார்டா இருப்பேன். ஏன் தெரியுமா? நீ சண்டைக்கு போன, எல்லாத்தையும் கொடுத்துட்ட, உன் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் உனக்கு காம்பன்சேட் பண்ணி உனக்கு ரிவார்டு கொடுப்பேன், நான் உனக்கு ரிவார்டு கொடுப்பேன், நீ கவலைப்படாத. தேவனுக்காக ஒரு மனுஷன் நிக்கிறப்ப அவனை கைவிடுறதே இல்லை. ஒரு நியாயத்துக்காக நன்மை செய்ய போற மனுஷனை தேவன் கைவிடுறதில்லை. அநியாயம் நடந்துச்சு, அந்த அநியாயத்தை போய் கேட்டு வந்ததுனால பயம் இருக்குதே உள்ள, ஐயோ என்ன செய்வாங்க அநியாயத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப தேவன் கைவிடுறதே இல்லை. கவனிங்க, இந்த பகுதியில தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை பாருங்க. நம்பர் 1, ஆபிரகாமே நீ பயப்படாத, fear. 15:1. நம்பர் 2, நான் உனக்கு கேடகம். இதே கேடகம் என்ற வார்த்தைய அதிகமான முறைய சங்கீதக்காரன் பயன்படுத்தி இருக்கிறார். தாவீது அந்த பாடத்தை இங்கிருந்து தான் கத்திருக்கிறாரு. கர்த்தாவே நீர் என் கேடகம், நீர் என் கோட்டை, நீர் என் காவல், என் பலன். சோ இந்த கேடகம் என்ற வார்த்தைய இந்த இடத்துல தேவன் சொன்னத தாவீது கேட்ச் பண்ணி தன் வாழ்க்கையில வர எதிர்ப்புகளின் மத்தியில இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ
இந்த இடத்துல படிக்கிறது எப்படி தாவீதுக்கு பயன்பட்டுச்சோ அதே போலதான் உங்களுக்கும் பயன்படக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிராமுக்கு எப்படி கேடகமா இருந்தாரோ இருப்பேன்னு சொன்னாரோ அதே போலதான் பயப்படுற உன் வாழ்க்கையில என்ன நடக்குமோ எனக்கு அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் பாதுகாக்கிற ஒரு கேடகம் போல நின்னு காப்பேன்னு வாக்கு பண்றாரு. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் போனதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆபிராமுக்கு தேவன் சொன்னாரு, கவலைப்படாத, நான் உனக்கு ரிவார்டா இருப்பேன். I will be your great reward or I am your great reward. So மூணாவது தேவன் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலன் இருக்கிறேன். சோ பெரிய ரிவார்டு கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. மனுஷன் கொடுக்க மாட்டான். மனுஷன் ஏமாத்த பார்ப்பான், வஞ்சிக்க பார்ப்பான், எடுக்க பார்ப்பான். உன்கிட்ட இருக்கிறத எடுத்து தான் வாழணும்னு நினைக்கிறோம் தான் மனுஷன். ஆனா தேவன் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்கு ரிவார்டா இருப்பேன், நான் உனக்கு ரிவார்டு கொடுப்பேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுவேன், உன் தேவையெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தர் நானு. காரணம், உனக்கு கேடகம் போல இருந்து காப்பேன்னு வாக்கு பண்ற கர்த்தர் நான் இருக்கிறதுனால நீ பயப்படாத அப்படின்றார். இதுதான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொல்றாரு. இப்ப இப்படி சொன்னதுமே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தேவன் இப்படி சொன்ன பிறகு ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவர் தேவனிடத்துல கோரிக்கைகளை வைக்கிறாரு. தேவனே, நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, அப்பனா என் நிலைமைய பாருங்க, என் கோரிக்கையை பாருங்க அப்படின்னு விண்ணப்பிக்கிறாரு. சோ நம்பர் 2, தேவன் ஆபிரகாமிடம் கண்டது என்ன இந்த இடத்துல? சோ நம்பர் 1, ஆபிரகாம் தேவனிடத்துல விண்ணப்பிக்கிறாரு. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிப்போம். 15:2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. இப்போ இந்த வசனத்தை படிக்கிறப்ப இவருடைய ஜெபம் தேவனிடத்துல எப்படி சொல்லப்படுதுன்றத பாருங்க. இப்ப தேவன் இருக்கிறாருன்னு நம்பிக்கை வந்துருச்சு. எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, தேவனே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எனக்கு பிள்ளை இல்லை, எல்லாரும் எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறாங்க, இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் கூட என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான் அப்படின்னு. இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் எப்படி ஆபிரகாம் கிட்ட வந்தான் அப்படின்னா, ஆபிராம் ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆரானுக்கு சென்ற பொழுது, ஆரான்ல இருந்து கானானுக்கு வரும் பொழுது வழி தமஸ்கு வழியில வந்துதான் கானானுக்கு வரணும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஊர்ல இந்த ஆள் இருந்திருக்கணும், இந்த தமஸ்கு ஊர்ல இந்த எலியேசர் இருந்திருக்கணும், அவன் ஒரு நல்லவனா இருந்திருக்கணும், அவனுடைய நட்பு அங்க கிடைச்சிருக்கணும். அதனாலதான் அவனும் ஆபிராமோட கானானுக்கு வந்திருக்கணும். கிட்ட வந்தப்ப, கானானுக்கு கிட்ட வந்தப்ப. சோ லோத்து போயிட்ட பிறகு, ஆபிராம கூட இருந்து லோத்து விலைக்கு போயிட்ட பிறகு எலியேசர் கூட ஆதரவா நின்று இருக்கிறாரு. இப்போ அவன் தான் எல்லாத்தையும் பார்க்கிறான், என் வீட்டு விசாரணைக்கா இருக்கிறான் அப்படின்னு. கவனிங்க, நம்பர் 1, ஆபிராம் தேவனிடம் விண்ணப்பித்தான். என்ன விண்ணப்பித்தான்? எனக்கு நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன்னு. நம்பர் 2, ஆபிராம் தேவனிடத்தில் விளக்கி சொல்றான். 3ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? பின்னும்
ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். பாருங்க, இது தேவனுக்கு தெரியும். ஆனா விளக்கி சொல்றாரு, பாருங்க எனக்கு பிள்ளை இல்ல, எலியேசர் வீட்டு கர்த்தனா இருக்கிறான், எனக்கு நீர் புத்திர சுவீகாரம் அருளவில்லை, எனக்கு நீர் தான் இதை செய்யல. அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷன் ஜெபம் பண்றதுல கூட சில இடங்கள்ல நம்மள மாதிரியே ஜெபம் பண்றாரு. என்ன மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, அவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, என் எதிர் வீட்டுக்காரனை பாருங்க எப்படி இருக்கிறான், என் பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி இருக்கிறான், எங்க முதலாளி எப்படி இருக்கிறான், ஆனா நான் எப்படி இருக்கிறேன், என் சொந்தக்காரர் எப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன். இதுதான் ஜெப வாழ்க்கையில நம்ம வழக்கமா ஒப்பிட்டு ஜெபிக்கிற பழக்கம் நமக்குள்ள இருக்கு. இப்படிதான் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு கூட ஆரம்பத்துல. உனக்கு என்ன வேணும் கேளு, ஆனா இந்த ஒப்பிட்டு கேட்க கூடாது. அவங்கள மாதிரி எனக்கு வேணும், இவங்கள மாதிரி எனக்கு வேணும், அப்படி ஒப்பிட்டு கேட்க கூடாது. இங்க பாருங்க, விளக்கி சொல்றான் ஆபிரகாம். என்ன சொல்றாரு பாருங்க, எங்க வீட்டுல எல்லாரும் பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஆனா எனக்கு பிள்ளைங்க இல்லை. இங்க பிறக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா எனக்குன்னு பிள்ளைங்க சொந்தமா இல்லை. பாருங்க, தமஸ்கு ஊர்ல இருந்து வந்த எலியேசர் என் வீட்டை விசாரிக்கிறான், ஆனா எனக்கு பிள்ளைங்க இல்லை. தேவன் அப்படி விரும்பல ஒப்பிட்டு கேட்கறத. அதனால என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒப்பிட்டு கேட்கிற ஜபங்களுக்கு தேவன் டக்குன்னு பதில் கொடுக்கறது இல்லை. என்ன செய்யறாரு, அவருடைய ரிப்ளை பாருங்க, அவருடைய ரிப்ளை 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. முதல்ல அவர் ரிப்ளை பாருங்க, நோ 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 நோ, இவன் இல்ல, ஆனா உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளி, ஆனா நீ வெயிட் பண்ணு, இப்ப இல்ல. அப்ப ஜெபத்துல நம்ம 2 காரியத்தை இங்க கத்துக்க முடியுது. ஒண்ணு, நம்ம ஜெபம் பண்ணோம், தேவனிடத்துல கேட்கணும். தேவனிடத்துல கேட்கிறப்போ நம்ம சொல்லி கேட்கலாம், ஆனா ஒப்பிட்டு கேட்க கூடாது. சரி, பதில் எப்படி வரும்? ஒண்ணு இல்லைன்னு வரும், இல்லாட்டி இப்ப இல்லைன்னு வரும். அவன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, ஓகே இல்ல, ஆனா உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி, ஆனா இப்ப இல்ல. யூ ஹேவ் டு வெயிட், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் பீரியட் உனக்கு வேணும். இப்போ நான் பலமுறை யோசித்து பாருங்க, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்குது, இவருக்கு மட்டும் பிள்ளைங்க கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? அவருக்கு என்ன கஷ்டம்? எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்குது, இவர் ஒருத்தருக்கு பிள்ளைங்க கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? இவரை நம்பிதான் வந்தாரு, இவர் சொல்லி தான் வந்தாரு, இவர் வான்னு சொன்னதுனால வந்தாரு, போன்னு சொன்னதுனால போனாரு. இவ்வளோ பெரிய வெற்றிய ராஜாக்கள் கிட்ட போரிட்டு வெற்றிய கொடுக்கக்கூடிய தேவன் புத்திர சுவீகாரத்தை கொடுக்கறதுக்கு ஏன் தேவன் இப்படி காக்க வைக்கணும்? அப்பனா தேவனால அதை செஞ்சிருக்க முடியும். எல்லாருக்கும் கொடுக்கிறவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? எல்லாருக்கும் செய்யறவர் உனக்கு செய்ய மாட்டாரா? அப்ப ஏன் உன் வாழ்க்கையில டிலே? ஏன் உன் ஜெபத்துக்கு டிலே? ஏன் உன்னுடைய கோரிக்கை கேட்கப்படல? ஏன் உன்னுடைய விண்ணப்பம் தாமதிக்குது? அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பெரிய தேவ சித்தமும் நோக்கமும் உள்ளடங்கி இருக்குது, ஆனா வெளிப்படையா தெரியல. 25 வருஷம் இவங்க காக்க வைக்கிறாரு. 25 வருஷம் பெரிய வருஷம், பெரிய வருஷம். அதுவும் வீட்டுக்குள்ளவே எல்லாரும் பிறக்கிறாங்க, அவருக்குன்னு ஒண்ணு பிறக்கல. அது எவ்வளவு பெரிய மனவேதனையும் கிளேசமும் சோதனையுமா இருக்கும்.
318 ஆண்கள் யுத்தம் செய்யற ஆண்கள் ஆபிரகாம் கூட இருக்கிறாங்க. அந்த ஆண்கள் யுத்தம் செய்யற ஆண்களா இருந்து, அவங்களுக்கு குடும்பங்கள் இருந்து, அவங்களுக்கு மனைவிகள் இருந்திருந்தா அவங்களுக்கு கட்டாயம் பிள்ளைகள் பிறந்திருக்கும். அப்போ 318 பேருடைய வீட்டுல பிள்ளைகளின் சத்தம் கேட்கும். ஆனா ஆபிராமுடைய வீட்டுல மட்டும் அவரும் அவருடைய மனைவியும் தனியா இருப்பாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சோர்வை உண்டாக்குற ஒண்ணு, மனவேதனையை உண்டாக்குற ஒண்ணு. அப்ப தேவன் இவனுக்கு பர்பஸா வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம், there is a purpose. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிறது ஒரே நாள்ல புரிஞ்சுக்க முடியாது. தேவன் என்ன குறிச்சு என்ன வச்சிருக்கிறார் என்பது ஒரே நாள்ல தெரியாது. தேவன் உனக்கு என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் நீ விசுவாசித்தாலும் அதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஆபிரகாம் கிட்ட விளக்கி சொல்றப்ப தேவன் இப்ப என்ன பண்றாரு, அவர் பதில் சொல்றாரு, இவன் இல்ல, உனக்கு பிள்ளை பிறப்பான், அது இப்பவும் இல்லை. இது நடக்கிறப்ப ஒரு 10 வருஷம் வைங்களா, 75வது வயசுல அவர் வராரு. இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஒரு 10 இயர்ஸ் ஆகுது, 85 வயசு வைங்க ஆபிரகாமுக்கு. அப்படி இருந்தும் இன்னும் காக்க வேண்டியது இருக்குது. இதனால என்ன ஆச்சு, ஆபிரகாமுக்கு விளக்கர் சொன்னது என்ன, தேவன் இப்ப என்ன பதில் சொல்றாரு, அடுத்த வசனம் கவனிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது சாயங்கால நேரத்துல நடக்குது இது சம்பாஷணை. இன்னும் சொல்ல போனா இது முதல்ல அவருக்கு தரிசனத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. தேவன் பேசுறாரு, கேட்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. இப்போ ஆபிரகாம் இப்படி பேசவோ தேவன் இவனுக்கு எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள இருந்த ஆபிரகாம கையை பிடிச்சி வெளியே அழைச்சிட்டு வராராம். வெளியே தர 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 தரன்னு அழைச்சிட்டு வந்து, என்ன கேட்ட, உனக்கு பிள்ளை இல்லைன்னு கேட்ட இல்ல, மற்றவங்க எல்லாம் உங்க வீட்டுல பிறக்கிறாங்கன்னு சொன்ன இல்ல, எலியேசர் உன் வீட்டு கர்த்தனா விசாரணை கர்த்தனா இருக்கிறான்னு சொன்ன இல்ல, நான் இப்ப சொல்றேன் பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, பாரு பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு. ஏதாவது உன்னால எண்ண முடியுமா? எவ்வளவு எண்ண முடியும்? நட்சத்திரங்களை எண்ண கூடுமா? எண்ணி பாரு. இப்படிதான் உன் சந்ததி இருக்கும். ஆனா இப்ப இல்ல, அடையாளமா சொல்றாரு, பாரு, எண்ணி பாரு. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்னத்தை கத்துக்கணும்னா, நம்ம கீழே பார்த்திருந்தா மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து தான் தேவனை கேட்போம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழே பார்க்காத, வானத்தை அண்ணாந்து பாரு, அப்போ உன்னுடைய விசுவாசம் பெருகும். என்ன கூடுமானால் எண்ணி பாரு, உன்னால எண்ண முடியாது. அப்போ கீழே பார்த்தா நமக்கு கண்ணில் தெரியறது மனுஷ உதாரணங்கள், நம்மளால முடிஞ்சது சின்னது. ஆனா தேவன் கத்து கொடுக்கிற பாடம் என்னன்னா, வா வெளியே, உன் சின்ன விசுவாசத்தை விட்டு வெளியே வா, உன் சின்ன கற்பனையை விட்டு வெளியே வா, உன் சின்ன எதிர்பார்ப்பை விட்டு வெளியே வா. உன்னுடைய யோசனைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறியே, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு, அதை விட்டு வெளியே வா. வந்து ஒரு பெரிய வானம் இருக்குதே, அந்த வானத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறாரு, உன்னதமான ஒரு தேவன் இருக்கிறாரு, அண்ணாந்து பாரு. உனக்கு இப்ப ஒண்ணும் இல்லை, ஆனா அவரு கொடுத்தா நீ எண்ண முடியாதபடி உனக்கு கொடுப்பாரு. நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ணிப்பாரு அப்படின்றார் தேவன். சில நேரங்களில நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதை விட அடையாளங்களை தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அடையாளத்தை தான் கொடுத்து வச்சிருக்காரு. இங்க என்ன சொல்றாரு, பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமா? எண்ணி முடியுமா? இப்படிதான் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே ஆபிரகாம் என்ன பண்றாரு,
அத அப்படியே விசுவாசிக்கிறாராம். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஆபிரகாமுடைய லைஃப்ல இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும். அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு பொறுமை வேணும், பதில் வேணும். ஆனா வரல, அதுல இருந்து வெளியே வரணும், வரல. டைம் ஆகுது, வருஷம் ஆகுது, காலம் ஆகுது, ஆனா ஒண்ணுமே இல்லை. ஆனா கட்டாயமா அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்தாதான். அப்படின்னா என்ன பண்ணணும்? தேவன் சொல்றாரு, நீ வெளியே வா, வானத்தை பாரு, உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன், எண்ண முடியுமா நட்சத்திரங்களை எண்ணு, இப்படிதான் உன் சந்ததி இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இப்ப ஒண்ணு இல்ல. தேவன் எப்பவுமே உன் ஃபியூச்சரையே யோசிக்கிறாரு, பெருசா யோசிக்கிறாரு. உன்னுடைய சந்ததி உன் கையில இருந்து துவங்கி பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உன் வாழ்க்கைய பெருசா ஆக்கணும்னு நினைக்கிறாரு. உன்னுடைய விசுவாசத்தை பெருசா விஸ்தரிக்கணும்னு நினைக்கிறாரு. குறுகி போவது கிடையாது. உன்னை சின்னதா வைக்கணும்ன்றது தேவ சித்தம் இல்லை. குறுகிறது, கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. இங்க என்ன டேர்னிங் பாயிண்ட்? ஆபிராம் அவன் அதை விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியா எண்ணினார். இதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. இந்த அதிகாரத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரியம் தான் முழு ஆபிரகாம் சரித்திரத்தையும் மாத்துது, முழு ஆபிரகாம் சந்ததியை மாத்துது, முழு ஆபிரகாமுடைய தலையெழுத்தின் வாழ்க்கையை மாத்துது. பாருங்க, அவன் நம்பி வந்தான், விட்டு வந்தான், கீழ்ப்படிஞ்சு வந்தான். கரெக்ட். இந்த இடத்துல இருந்து தான் விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ டர்னிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில? எப்ப மனப்பூர்வமா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு விசுவாசிக்கிறோமோ அப்பதான் டர்னிங் பாயிண்டே தொடங்குது. அது வரைக்கும் தொடங்கல. டோட்டலா சரண்டர் பண்ணிட்டு, இனி நான் இல்ல, இது என்னால முடியாது, நான் செய்ய மாட்டேன், இனி நீர் தான், இப்படி சொன்னதுனால இதுக்கு பிறகு விசுவாச வாழ்க்கைன்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. இந்த 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க. 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு விசுவாச வாழ்க்கை இப்பதான் தேவன் எப்படின்றத ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இங்கிருந்து தான் ஆபிரகாம் விசுவாசம் கவனிக்கப்படுது. ஒரு விசுவாச வாழ்க்கைன்னு ஒண்ணு துவங்குது. தரிசித்து அல்ல, விசுவாசித்து. இதுதான் விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்படுது. இதுக்கு பிறகு வர புதிய ஏற்பாட்டுல 4 இடங்கள்ல இந்த வசனம் அடிக்கோடிடப்படுது. 4 இடங்கள்ல திரும்ப திரும்ப அவன் விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கிருந்து தான் அவர் விசுவாசத்தை துவக்கிறாரு, பயிற்சித்து இதிலிருந்து விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா கவனிக்கப்பட வேண்டியவரா இருக்கிறாரு. அதனால தான் பின்னாட்கள்ல அவர் விசுவாசிகளின் தகப்பன் என அழைக்கப்படுறாரு. அந்த தகப்பன் விசுவாசத்தை டோட்டலா கத்துக்கிற இடம் இங்கதான், இந்த சாப்டர்ல தான் அது தொடங்குது. ஓகே, தேவன் அவன் விசுவாசத்தை பாராட்டுறாரு. வெரி குட், நீ இப்ப டோட்டலா விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்ட, இதுதான் நீதி. வேற எதுவும் உனக்கு நீதி இல்லை, உன் ஃபெய்த் தான் உனக்கு நீதி. ஆபிரகாமே விசுவாசிக்கிறல்ல, ஓகே, இதுதான்
இதைத்தான் நான் தேடுறேன், இதுக்காகத்தான் உன்னை வர வச்சேன், இதுக்காகத்தான் உன்னை காக்க வச்சேன், இதுக்காகத்தான் உன்னை தனியா வச்சேன், இதுக்காகத்தான் உனக்கு பிள்ளை கொடுக்காம வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இப்ப நீ என்ன டோட்டலா டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட, டோட்டலா என்ன சார்ந்துக்கிற, டோட்டலா என்ன நம்ப ஆரம்பிச்சுட்ட, டோட்டலா இனிமே யாரையும் பார்க்க மாட்டேன், இனிமே என்ன மட்டும் பார்ப்ப. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அதை எதை? அந்த விசுவாசத்தை, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய லைஃப்ல டேக் ஆஃப் ஆக போகுது. இங்கதான் அந்த பாடம், பெரிய பாடம். ஓகே, இந்த முதல் பகுதியில இந்த ஆபிரகாமனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்படுதே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு முக்கிய பார்ட். இத சொல்றது யார் தெரியுமா? மகாதேவன். ஓகே, இப்ப உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் சொல்றத நீ நம்புற இல்ல, நீ விசுவாசிக்கிற இல்ல, உன்கிட்ட ஒரு பிள்ளை கூட இல்ல, உனக்குன்னு புத்திர சுவிகாரத்துக்கு ஒரு பிள்ளை இப்ப இல்லைன்னு சொன்ன இல்ல. நான் என்ன சொன்னேன்? வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்னன்னு நான் சொன்னேன். உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும்னு சொன்னேன். ஆனா நீ அதை டோட்டலா நம்புற இல்ல. இப்ப நான் அதை உனக்கு நீதியா நினைக்கிறேன்னு, இப்ப நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன். இப்பதான் என் வார்த்தைய நான் உனக்கு எப்படி நிறைவேற்ற போறேன்னு உன் கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன் அப்படின்னு இந்த டாக்கு வளருது. இந்த அதிகாரத்துல ஆபிரகாம் பேசினது கொஞ்சம் தான், இந்த அதிகாரத்துல தேவன் பேசினது தான் அதிகம். ஆபிரகாம் பேசினது வெறும் ஜபம்தான். ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு, இதுதான் அவன் கேட்டானே தவிர மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல பேசுறது தேவன் தான். இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். இப்போ அந்த பேஸ்மெண்ட்டை கவனிங்க. இந்த பாடம், இந்த விசுவாசம் வர வரைக்கும் தேவன் அவங்கிட்ட வெயிட் பண்ணாரு. இப்ப அத நீதியா என்றாரு. அத நீதியா என்றதுனால now you are eligible. இப்ப நான் உன் கூட இந்த ப்ராமிஸ உனக்கு உறுதி கொடுத்த போறேன். நீ விசுவாசித்துட்ட இல்ல, ஓகே, யூ டு ஒன் திங், சில பொருட்களை எடுத்துட்டு வா அப்படின்றாரு. இப்பதான் இந்த பகுதி 2க்கு போகிறோம். பாருங்க, பகுதி 2. தேவன் ஆபிராமோட உடன்படிக்கையாக செய்தது. 7ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்ப மறுபடியும் கர்த்தர் பேசுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ண போறாராம். அதனால அவரே பொருள்களை எடுத்துட்டு வர சொல்றாரு. கவனிங்க 17, 18. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணி, அண்டர்லைன் தி வேர்ட், உடன்படிக்கை பண்ணி. ஆபிராம் உடன்படிக்கை பண்ணல. யார் பண்றது? யார் பண்றது? எதுக்கு பண்றாரு பாரு. நான் சொன்னேன் இல்ல, வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னேன். நட்சத்திரங்களை என்ன கூடுமா என்னன்னு சொன்னேன். உன் சந்ததி இவண்ணமா இருக்கும்னு டோட்டலா நம்பினேன். இப்போ நீ விசுவாசிக்கிறல்ல, இதுக்கு உன் கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். அதனால நீ போய் 3 வயது
நிறைஞ்ச 3 வகையான வெள்ளாட்டுக்கடா. கவனிங்க 9ஆம் வசனம். 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு என்னிடத்தில் கொண்டு வா. உடன்படிக்கை பண்றதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இங்க என்ன பண்றாரு? இவ்வளத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் துண்டிச்சு, பறவைகளை துண்டிக்கல, இந்த 2 புறாவையும் புறா குஞ்சியும் துண்டிக்கல, இந்த ஆடுகளை 3 வகையான ஆடுகளையும் துண்டிச்சு நடுவில் வைக்கிறாங்க. வழக்கமா இந்த மாதிரி பேட்டர்ன்ல உடன்படிக்கை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? 2 பேருக்கு உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 பேரும் உடன்படிக்கை பண்ற 2 மனுஷனும் இதே மாதிரி துண்டிச்சு போட்டுட்டு ஒருவருடைய கைகளுக்குள்ள ஒருவர் கையை விட்டுட்டு 2 பேரும் அந்த பலியை சுத்தி வருவாங்க. அதாவது இந்த 2 பேரும் ஒவ்வொரு கையை இணைச்சி 2 பேரும் அந்த பலியை சுத்தி வர்றதுக்கு என்ன அடையாளம்னா, இந்த வாக்க நான் மீறினா என்னை இப்படிதான் துண்டிச்சு போடணும் அப்படின்னு பொருள். இந்த வாக்க நான் மீறவங்க இப்படி துண்டிச்சு போடணும். அதனால நம்ம 2 பேருமே மீறக்கூடாது அப்படின்றது தான் இந்த பலியிடத்தினுடைய பழக்கம், இந்த விதமான உடன்படிக்கையின் பழக்கம். இப்போ பழைய ஏற்பாட்டுல இது ரொம்ப முக்கியமான இடம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. ஏன் தெரியுமா? மகாதேவன் இறங்கி வந்து ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாம் இதை கேட்கல, அவரே இந்த சாப்டர் முழுசும் தேவன் பேசுறது தான் அதிகம். இப்ப என்ன நடக்குது? அவன் ஆட்டுக்கடாரி, வெள்ளாட்டுக்கடா எல்லாத்தையும் துண்டிச்சுட்டான். துண்டிச்சதும் ரத்தம் சிதறி இருக்குது, பறவை இருக்குது, சூரியன் அஸ்தமிக்குது, பறவைகள்லாம் இறங்கி வருது, அந்த பலிய அது மேல உட்காருது. இவன் தனியா இருக்கிறான், தேவன் அவனோட பார்த்துட்டே இருக்கிறாரு. அயர்ந்த நித்திரை வருது. ஏன் இங்க ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை? கவனிங்க, 2 காரியம் இருக்குது. ஒன்னு கான்ட்ராக்ட், இன்னொன்னு கவனன்ட். உலகத்துல இந்த கான்ட்ராக்டுக்கும் கவனன்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. கான்ட்ராக்ட் 2 பேரும் சமநிலையா சமமா இருக்கிறவங்க செய்யறது. என்ன பாருங்க, எனக்கு இடம் இருக்குது, நான் வீடு கட்ட போறேன், அதனால ஒரு நல்ல கான்ட்ராக்டரை பார்க்கணும், அவர்கிட்ட ஆட்களும் பொருளும் இருக்குது. சோ நான் உனக்கு காசு கொடுப்பேன், நீ எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும். 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுதான் ஒப்பந்தம் பண்ணிப்போம். அதனால இந்த ஒப்பந்தம் பண்ண முடிகிற வரைக்கும் 2 பேரும் இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஏன்? 2 பேரும் சமமா இருக்கிறவங்க போடுறது கான்ட்ராக்ட். இதுல எந்த ஒண்ணும் இல்லை, ஆனா 2 பேரும் மீறக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் இருக்குது, அதே மாதிரி உங்ககிட்டயும் இருக்குது. சோ 2 பேரும், எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நீ பூர்த்தி செய்யணும், வா ஒப்பந்தம் பண்ணு அப்படின்றது. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் போடுறது கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்ன்றது 2 பேரும் ஒப்பந்தக்காரர்கள் ஈக்குவலா இருக்கிறது. ஆனா கவர்னன்ட்ன்றது ஒருத்தர் பெரியவரா இருந்து ஒரு சிறியவர் இடத்துல செய்யறது. இந்த இடத்துல 2 பேரும் ஈக்குவல் இல்ல, அதான் கவர்னன்ட், அதான் உடன்படிக்கை. இப்ப இந்த இடத்துல தேவன் ஆபிரகாம் இடத்துல கான்ட்ராக்ட் போடல, கவர்னன்ட் பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. என்னன்னா அவர் மகா பெரியவர், எதிலுமே ஆபிரகாம் ஈக்குவல் கிடையாது, சாதாரண மனுஷன், அவன் ஒரு தேவனை விசுவாசிக்கிறான். ஆனா என்ன நடக்குது? அந்த பெரியவர் மகா தேவன் இறங்கி இவன் லெவலுக்கு வந்துட்டு, ஓகே நீ போய் ஆட்டுக்கடா எடுத்துட்டு வா, கிடாரிய பிடிச்சிட்டு வா, எல்லாத்தையும் துண்டி
இப்ப நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். என்ன தெரியுமா? நீ என்ன விசுவாசத்துல அந்த விசுவாசத்தை நீதியா என்ற, அதனால நானே இறங்கி வந்து உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். இந்த உடன்படிக்கை நான் ஆபிரகாமோடு செய்யற உடன்படிக்கை. வாழ்க்கையில பலரு உடன்படிக்கைய கான்ட்ராக்ட் ஆக்குறாங்க. மேரேஜ்ன்றது உடன்படிக்கையா, ஒப்பந்தமா உடன்படிக்கையா? ஒருத்தர் உடன்படிக்கை, ஒருத்தர் ஒப்பந்தம். உடன்படிக்கையா ஒப்பந்தமா? தேவன் மேரேஜ உடன்படிக்கையா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க? அதை கான்ட்ராக்ட் பேஸ்ல, ஒப்பந்த பேஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கறாங்க. ஓகே, பையன் பிஇ, பொண்ணு பிஇ, பையனுக்கு சொத்து, பொண்ணுக்கு சொத்து, பையனும் ஈக்குவல், பொண்ணும் ஈக்குவல், சேம் உயரம், இவனும் 6 அடி இவளும் 6 அடி, ஸோ சேம் கம்பெனி, ஒப்பந்தம். இன்னும் சிலர் மேரேஜ் லைஃப் கான்ட்ராக்ட் லைஃபா, ஓகே உங்க கூட 5 வருஷம் இருக்கிறேன் அப்புறம் போயிடுறேன், எவ்வளவு செய்ய முடியும், உங்க கூட 10 வருஷம் இருக்கிறேன் அப்புறம் போயிடுறேன். மேரேஜ் ஆகாதிய சிலர் உள்ள வாழ்றா கான்ட்ராக்ட் லைஃப். அதுல எந்த விதமான ஆசீர்வாதம் இல்ல, அது தேவ நியமனம் இல்ல. தேவன் அப்படி வைக்கல, கான்ட்ராக்ட் லைஃப் வைக்கல, ஒப்பந்தம் போட்டு வாழ்றதுக்கு. உடன்படிக்கையான ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புறாரு, அதுதான் நிலைக்கும். அப்போ தேவன் உடன்படிக்கையா வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அதுல ஆசீர்வாதம் இருக்குது, அதுல நன்மை இருக்குது, அதுல தேவ கிருபை இருக்குது, சுகம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இல்லாட்டி நஷ்டம் தான் இருக்குது. எவ்வளவு விவாகரத்துக்கள்? ஏன்? கான்ட்ராக்ட் லைஃப். ஏன் விவாக வாழ்க்கை முடியுது? ஒப்பந்தம் உடையுது, கான்ட்ராக்ட் லைஃப். அப்போ இந்த இடத்துல தேவன் ஒழுங்கா கவனிச்சா, நான் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் ஒவ்வொரு மனுஷனோடும் இத உடன்படிக்கை பண்றதுக்கு இறங்கி வராரு, ஆபிரகாம் கிட்ட இறங்கி வராரு. இப்ப இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். 7 வகையான உடன்படிக்கை வேதத்தில் இருக்குது. இதுல சுருக்கமா உங்களுக்கு 6 வகை உடன்படிக்கையை சொல்றேன். ஏற்கனவே சொல்லி இருப்போம், ஆனா விளக்கமா படிச்சிருக்க மாட்டோம். இப்போ இந்த அதிகாரத்துல உடன்படிக்கை என்றது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. தேவனுடைய வாயிலிருந்து அதை சொல்லி இருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு செஞ்சு இருக்கிறாரு. இப்போ உடன்படிக்கை, முக்கியமான உடன்படிக்கைய இருக்கிற 6 உடன்படிக்கை கவனிப்போம். நம்பர் 1, ஆதாமோடு செய்த உடன்படிக்கை, ஆடாமிக் கவனன்ட். நம்பர் 2, நோவாவோடு செஞ்ச உடன்படிக்கை, நோவாக் கவனன்ட். நம்பர் 3, ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கை, ஆபிரகாமிக் கவனன்ட். நம்பர் 4, மோசேயோடு செஞ்ச உடன்படிக்கை, மோசேக் கவனன்ட். நம்பர் 5, தாவீதோடு செஞ்ச உடன்படிக்கை, டேவிடிக் கவனன்ட். நம்பர் 6, இயேசுவின் இரத்தத்தால் செய்த புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட். இப்போ இது ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கணும். இன்னைக்கு சப்டைட்டில் இந்த அதிகாரத்துல கவனிக்க வேண்டியது இதுதான். ஆடாமிக் கவனன்ட், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். மகாதேவன் ஆதாமோடு ஏவாளோடு பூமியின் சகலவற்றோடும் இயற்கையோடும் செய்த ஆசீர்வாதமான உடன்படிக்கை. இது என்னன்னா, இது யூனிவர்சல் உடன்படிக்கை. யூனிவர்சல் உடன்படிக்கை கவனிங்க. ஆடாமிக் உடன்படிக்கை, ஆதாமோடு உடன்படிக்கை.
ஆதி 1 26 30, 3 18 16 இது ஏதேன் தோட்டத்துல 2 பேரோட தொடர்புடைய உடன்படிக்கை. அதே நேரத்துல இது முழு உலகத்துக்கும் சேர்ந்த உடன்படிக்கை. யூனிவர்சல். இது என்ன யூனிவர்சல்? பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பிள்ளை பெறும்போது கஷ்டப்படுவ, வருத்தத்தோடு பிள்ளை பெறுவ. நீ வேர்வையோட நிலத்தின் வேர்வையை சிந்தி கஷ்டப்படணும். நீ புல் வகையை சாப்பிடுவ. சோ இது எல்லாமே வெறும் ஆதாமுக்கு மட்டும் இல்லை, வெறும் ஏவாளுக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் சேர்ந்தது. அதே போல ஸ்திரீயின் வித்து இது வெறும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் சேர்ந்தது. அப்போ ஆதாமிக் கவனன்ட் அப்படின்றது ஏதேன் தோட்டத்துல தேவன் முழு உலகத்தோட செஞ்சது. அதுல எந்த மாற்றமும் வைக்கல, அவரு காம்ப்ரமைஸ் பண்ணல, சேஞ்ச் பண்ணல. எல்லாருக்கும். அதே நேரத்தில் ஸ்திரீயின் வித்து அத சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. அவர் வருவாரு, தலையை நசுக்குவாரு, கட்டாயம் வருவாரு. யூனிவர்சல். ஒவ்வொரு நபருக்கும் தேவன் என்ன தேவையோ அத ஆரம்பத்துல ஆதாம் தம்பதிகளோட சேர்ந்து செஞ்சாரு. இட்ஸ் a strong covenant. சேஞ்சஸ் இல்ல, யாருமே மாத்தவே முடியாது அப்ப பண்ணது. ஓகே. நம்பர் 2, நோவா உடன்படிக்கை. நோவாவோட செய்த உடன்படிக்கை. இங்க என்ன அப்படின்னா, தேவ நியமனம் ஒண்ணு இருக்குது. அந்த தேவ நியமனம் என்னன்னா 3 ஸ்டெப்பா இருக்குது. தேவன் தேவதூதர்களை படைச்சாரு, மனுஷர்களை படைச்சாரு, மிருகங்களையும் படைச்சாரு. ஆனா ஆதியில என்ன நடந்துச்சு? மனுஷன், தேவதூதன், மிருகம் எல்லாருமே பாலியல் ரீதியா பாவம் செஞ்சாங்க. இத தேவன் விரும்பல, தேவன் அப்படி வைக்கல. அப்போ மனுஷன் மிருகங்களோடும் பாவம் செஞ்சான், மனுஷன் தேவதூதர்களோடும் பாவம் செஞ்சான், தேவதூதர்கள் மனுஷரோடும் பாவம் செஞ்சாங்க. இதனால ராட்சதர்கள் பிறந்தாங்க. இந்த ராட்சதர்கள் மிருகங்களோடு பாவம் செஞ்சாங்க. அப்போ இங்க இந்த தேவ சித்தம் நியமனம் இருக்குது, ஒரிஜினல், இது கரப்ட் ஆயிடுச்சு. இத தேவன் விரும்பல. இதனால என்ன பண்ணாரு? கோபம் வந்ததுனால அவர் ஒரு திட்டத்தை வச்சாரு. அது ஜலப்பிரளயத்தினால உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு. சோ ஜலப்பிரளயம் வரப்போது. அப்போ பேழையை செய்ய சொன்னாரு. நோவா குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. இது தேவ திட்டம். பாருங்க, தேவ நியமனம் ஒன்னா இருந்துச்சு. ஆனா மனுஷனும் பிசாசும் சேர்ந்து அந்த தேவ நியமனத்தை கெடுத்துட்டாங்க. அதனால தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு, இவங்களை எல்லாரையும் ஜலத்துல அழிக்கணும்னு. ஆதியாகமம் 6, 7, 8 ஜலப்பிரளயத்தை சொல்றது. அதுல நோவாவின் குடும்பம் காக்கப்படுது. பாருங்க, இப்போ இந்த நோவா ஜலப்பிரளயம் முடிஞ்சு வெளியே வராரு. வெளியே வந்ததும் பலியிடுறாரு. ஆதியாகமம் 9 தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அவன் பலியிட்டான். அந்த பலியிட்டதுக்கு பிறகு தேவன் பேசுறாரு. இப்போ ஆதியாகமம் 9 முழுசும் கவனிச்சீங்கன்னா, தேவன் அங்க நோவாவோட செய்த உடன்படிக்கை தான் திரும்ப திரும்ப வருது. ஆதியாகமம் 9:10 உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். காட் உடன்படிக்கை பண்றாரு. இதுக்கு பேரு நோவாவோட செஞ்ச உடன்படிக்கை, நோவா கவனன்ட். வேர்ட் அப்படியே இருக்குது, உடன்படிக்கை.
11. இனி மாம்சமானவை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இந்த உடன்படிக்கை என்ன பாருங்க, 8ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனம் 22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை. அதே மாதிரி 9ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப உடன்படிக்கை, நித்திய தலைமுறைக்கென்று உடன்படிக்கை 9:12. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கை, நோவா கவனன்ட். இது என்ன? யூனிவர்சல். பாருங்க, இதுவும் யூனிவர்சல், பர்சனல் இல்ல. என்ன யூனிவர்சல்? எல்லாருக்கும் உணவு இருக்கணும். விதைப்பும் புசிப்பும் அறுப்பும் எல்லாருக்கும் உணவு இருக்கணும். இதுக்கு பிறகு பூமியில எல்லாருக்கும் உணவு இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் சீதோஷ்ண நிலையில அவர்கள் எல்லாருக்கும் சமமா வரணும். ஒருத்தருக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால நான் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லி, பார், இந்த வாக்கை நான் காப்பாத்துறேன், இனிமே பூமியில ஜலப்பிரளயம் வராது. ஆனா இந்த உடன்படிக்கை ஒரு யூனிவர்சல், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும். அப்ப கேட்கலாம் நீங்க, எங்க பிரதர் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது? எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, பசியா இருக்கிறாங்க, பட்டினியா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எங்க சாப்பாடு இருக்குது பூமியிலன்னு? தேவன் பூமிக்கு உள்ள பூமிக்கு வெளியே உயிரோடு இருக்கிற எல்லாரும் சாப்பிடும்படியான போதுமான சாப்பாடை, உணவை, எல்லா பொருட்களையும் வச்சிருக்கிறாரு. மனுஷன் தான் தனக்குன்னு அதிகமா எடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காத பதுக்குறான். அதனாலதான் மனுஷன் தான் அதை திருடுறான், மனுஷன் தான் அதை ஒளிச்சு வைக்கிறான், மனுஷன் தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்காதபடி தான் ஒருவன் மட்டும் வாழணும்ன்றான். அப்படின்னா இன்னைக்கு பூமியில எவ்வளவு பேரு இந்த உடன்படிக்கைக்கு விரோதமா தான் மட்டும் வாழணும்னு எத்தனை ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளுக்கு போய் சேர்க்காத தாங்களே பொருட்களை பதுக்கி வைக்கிறாங்க. எவ்வளவு இடத்துல அது இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படி இருக்குது, ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி இருக்குது. ஆனால் தேவன் அப்படி வைக்கல. தேவன் அப்படி வைக்கல. சோமாலியாவில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாத சாகணும் அப்படின்றது தேவ திட்டம் இல்ல. அப்போ மனுஷன் தான் அதை பதுக்குறான், பதுக்கி வைக்கிறான், பகிர்ந்து கொடுக்கல. அப்ப தேவன் வச்ச உடன்படிக்கை என்ன, செஞ்ச உடன்படிக்கை என்ன? நோவா, எல்லாருக்கும் புசிப்பும் அறுப்பும் எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் சீதோஷ்ண நிலை வாழ்றதுக்கு. இதை நான் உடன்படிக்கையா பண்றேன். அப்புறம் இன்னொன்னு பாரு, என் உடன்படிக்கைய நானு ஒரு வானவில், இட்ஸ் எ ரிங், ஒரு மோந்திரத்துக்கு அடையாளம். அந்த வானவில், அந்த ஷேப் பாரு, இந்த வானவில்ல நான் வானத்துல வைக்கிறேன். அத நீ பார்க்கறதுக்கு இல்ல, நான் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணினதை நான் நினைக்கிறதுக்கு. நான் இதை செஞ்சேன்ல, உடன்படிக்கை செஞ்சேன்னு. இன்னும் ஒண்ணு, நோவாவோட உடன்படிக்கை. நோவா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? அவன் எல்லாம் சாப்பிடணும், அவன் எல்லாம் வாழணும், அவன் சுகமா இருக்கணும், அவன் ரத்தம் சிந்தக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுடைய உயிர், அவனுடைய ரத்தம், அவனுடைய வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியம். அதனால யாராவது ஒருத்தருடைய ரத்தத்தை சிந்தினாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பழி வாங்குவேன், உடன்படிக்கை பண்றேன். திஸ் இஸ் யூனிவர்சல். உலகம் முழுசும் இதான் நான் வைக்கிறேன் உடன்படிக்கை. அப்பனா தேவன் எவ்வளவு ஒரு அக்கறையும் கரிசனையும்
கண்ணோட்டமும் கூர்ந்து கவனிக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பாருங்க. உடன்படிக்கை செஞ்சு காக்கிறாரு. உடன்படிக்கை செஞ்சு காக்கிறார். See, ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை பூமியில சிந்தக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால் பூமியில் ஒருவனுடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது. அப்படி சிந்தினா நான் பழி வாங்குவேன்றாரு. அதனாலதான் ஒவ்வொருத்தனும் வாழணும், அவன் சாகக்கூடாது. செத்தா, அநியாயமா செத்தா தேவன் கணக்கு கேட்கிறாரு. இது தேவன் செஞ்ச உடன்படிக்கை. தூக்கு தண்டனை கூட இருக்கக்கூடாது. அரசாங்கத்துல தூக்கு தண்டனை கூட இருந்தா அது கூட தேவனுக்கு விரோதமான. ஏன் தெரியுமா? அந்த மனுஷனை கொல்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு மனுஷனை கொல்றதுக்கு இன்னொருத்தனுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் அப்படி வைக்கல. இது யூனிவர்சல் கவர்னன்ட். அதனால சில நாடுகள்ல தூக்கு தண்டனை ரத்து செய்திருக்கிறாங்க. சில நாட்டில் இருக்குது. அப்படி தூக்கு தண்டனையை ரத்து செஞ்சவங்க அவனை சாகடிக்க கூடாது, ஆயுள் தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு ஆயுள் தண்டனையை கொடுக்கறாங்க. ஏன் தெரியுமா? நீ ஒருத்தனுடைய ஆயுளை கொன்னுட்ட, ஒரு மர்டர் பண்ணிட்டான்னு வைங்க, நீ ஒருத்தனுடைய உயிரை கொன்னுட்ட, அதனால ஈக்குவலா உன் உயிரை எடுக்க கூடாது. ஆனா அவன் ஆயுளுக்கு பதில் உன் ஆயுள், நீ உள்ள இரு அப்படின்னு சொல்றது. சோ தேவனுக்கு முன்னால ஒருத்தனுடைய மரணத்துக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அபார்ஷன் கூட தப்பு. ஏன்னா அது கூட ஒரு உயிரை கொல்றது. அது கூட ஒரு உயிரை கொல்றது. அதை கூட தேவன் ஏத்துக்கிறது இல்ல. தேவன் அதையும் பார்க்கிறாரு. அது ஒரு உடன்படிக்கை, யூனிவர்சல் உடன்படிக்கை. மெர்சி கில்லிங் அது கூட தப்பு. ஐயோ அவன் இனிமே பிழைக்கவே மாட்டான், அதனால டாக்டர் அவனை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்றது கூட தப்பு. தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் தேவ சாயல்ல உண்டாக்கினபடியினால் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அவருக்கு முக்கியம். அவன் வாழ்நாள் முழுசும் பூமியில வாழணும். அவன் அநியாயமா சாகக்கூடாது, ரத்தம் சிந்தி சாகக்கூடாதுன்றது தேவன் நோவாவோட செஞ்ச உடன்படிக்கை. எவ்வளவு ஸ்ட்ராங் காட், எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு ஸ்ட்ராங். ஈஸியா ஒரு மனுஷனை கொன்னுடுறோம், எவ்வளவு ஈஸியா ஒரு மனுஷனுடைய சாவை கடந்து போறோம், எவ்வளவு ஈஸியா ரத்தம் சிந்துறாங்க, எவ்வளவு ஈஸியா தூக்கு போடுறாங்க, எவ்வளவு ஈஸியா அபார்ட் பண்றாங்க, எவ்வளவு ஈஸியா செய்யறாங்க. ஆனால் மகாதேவன் பார்க்கிறாரு. உடன்படிக்கை செய்யறாராம். சோ இந்த உடன்படிக்கை உலகளாவிய உடன்படிக்கை, மனுஷனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை, மனுஷனுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை, மனுஷனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. இது எல்லாம் சேர்ந்தது நோவா கவர்னன்ட். ஓகே, நம்பர் 3, ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கை, ஆபிரகாமிக் கவர்னன்ட். ஆதியாகமம் 15:17 அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஆபிரகாமோட தேவன் செஞ்சது இதுல விசுவாசத்தினால் வரும் நீதியின் உடன்படிக்கை. ஆபிரகாம் துவங்கி ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற அவனது சந்ததியாரோடு ஏற்படுத்தப்படும் உடன்படிக்கை. இதுல என்ன அப்படின்னா, இது யூனிவர்சல் கிடையாது, இது செலக்டிவ். இந்த உடன்படிக்கை செலக்ட் பண்ணி தெரிஞ்சு செய்யற உடன்படிக்கை. எப்படி? விசுவாசித்து கீழ்ப்படியணும். அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களோட இந்த உடன்படிக்கை. அப்போ இது காமன், எல்லாருக்கும் பொது கிடையாது. முதல் 2 பார்த்துமே அப்படி இல்லை. திஸ் இஸ் வெரி வெரி செலக்டிவ். எப்படி செலக்டிவ்? தேவன் ஆபிரகாமோட செஞ்சு உடன்படிக்கை. ஆபிரகாம் எதுல சிறந்தவர்? அப்புறம் அவர் பையன் எதுல சிறந்தவன்? யாக்கோபு எதுல சிறந்தவங்க?
இதுல என்ன இதுல செலக்டிவ் இருந்துச்சு? அவங்களும் தப்பு செய்யலையா? செஞ்சாங்களே. மனுஷர் சொல்லு கேட்டு செய்யலையா? செஞ்சாங்களே. மனைவி சொல்லு கேட்கலையா? செஞ்சாங்களே. மாமன் சொல்லு கேட்கலையா? செஞ்சாங்களே. குறை உள்ளவங்களா இருந்தாங்களே. ஆனா தேவன் அவங்கள எதை பார்த்தாரு? ஏன் அவங்களோட தேவன் தாம் பேரை சேர்த்துக்கினாரு? யாத்திராகம் 3:6 சொல்லுது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான கர்த்தர் அப்படின்னு ஏன் தேவன் அவங்களோட தாம் பேரை சேர்த்துக்கணும்? அவ்வளோ நல்லவங்களா? இல்ல, நல்லவங்க இல்ல. ஒரு பக்கம் மனுஷர்கள் தான், பலவீனவர்மானவங்க தான், தப்பு செய்யக்கூடியவங்க தான், சரியக்கூடியவங்க தான். ஆனா தேவன் அவர்களுடைய தேவன் சொல்ல வைக்கப்படல. அவங்க கிட்ட பார்த்தது அவரை நம்புற விசுவாசத்தை பார்த்துட்டாரு. ஓகே, என்ன ஆனாலும் என் பிள்ளை என்ன விசுவாசிக்கிறான். ஓகே, என்ன ஆனாலும் என் மகள் என்ன விசுவாசிக்கிறான். ஓகே, அதனால நான் அவளுடைய தேவன் அப்படின்னு சொல்ல வைக்கவே படமாட்டேன். அவனுடைய தேவன் சொல்ல வைக்கவே படமாட்டேன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். என் டைட்டில் மாறுது. தேவனுடைய டைட்டில் மாத்திக்கிறாரு. தேவன் டைட்டில் மாத்திக்கிறாரு. பாருங்க, நீங்க திருமணமாகாத ஒரு வாலிப பெண், திருமணம் ஆகாத வரைக்கும் நீங்க உங்க பேரோட உங்க அப்பா பேரை சேர்த்திருக்கலாம். ஆனா திருமணம் ஆயிட்ட பிறகு என்ன செய்யறோம்? திருமணம் ஆயிட்ட பிறகு பேரோட உங்க பேரோட உங்களுடைய கணவன் பேரை சேர்த்துக்கிறீங்க. எவ்வளவு நாள்? வாழ்நாள் எல்லாம். ஏன்? கணவரை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. ஏன்? உங்க பார்ட்னர். ஏன்? நன்மையோ தீமையோ அவரோட வாழணும். ஏன்? உங்களை பெற்றெடுத்த தகப்பனுடைய பெயரை எடுத்துட்டு உங்களை தாங்கி கற்ற ஒரு கணவனுடைய பெயரை சேர்த்துட்டு வாழ்நாள் எல்லாம் உங்க பேரோட இணையுது. எப்படி? அது ஒரு உடன்படிக்கையில வந்தது. ஓகே, நான் என் தகப்பனுடைய வீட்டை விடுறேன், கணவனை தெரிஞ்சு கொண்டு கணவனோடு வாழ போறேன், கணவனோட வாழ்நாள் எல்லாம் இருக்க போறேன், கணவனோடு சாகும் வரைக்கும் இருக்க போறேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் என்னை பிரிக்க மட்டும் நான் உன் கூட வாழ்வேன், எல்லா நன்மையை இன்பங்களையும் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு செஞ்ச ஒரு உடன்படிக்கை இருக்கு பாருங்க. அதனால உங்க பேரு மாத்திக்கிறீங்க. தோ ஆபிரகாமின் தேவன் தாம் பேரை யெகோவா தேவன் அப்படின்னு சொல்ற அந்த தேவன் ஒரு தடவை சொல்றாரு, ஆபிரகாம நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அவன் என் ஆளு, நான் அவன் ஆளு, அதனால நான் வெக்கவே படல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு நான் உடன்படிக்கை பண்றேன். This is very personal covenant. It's very personal. எதை பார்க்கிறாரு? ஃபெய்த்தை பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? கீழ்ப்படியத்தை பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? டோட்டலா அவரை நம்பறத பார்க்கிறாரு. அப்படி இருந்தா அவர் உன்னை செலக்ட் பண்ணிக்கன்னு கடைசி வரைக்கும் உன்னை விடவே மாட்டாரு. உன்னோட அவரோட அவரோட உன்னோட இருக்கிற உறவு இருக்குது, அது உடன்படிக்கையின் உறவு. அது மட்டுமல்ல, இதுல ஒரு நேஷனல் உடன்படிக்கை இருக்குது. பர்சனல் உடன்படிக்கை, நேஷனல் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும், உன்னுடைய உன் சந்ததியாக இந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க அப்படின்னு. அப்போ இது யூதர்களுக்கும் இது அவங்க வம்சத்துல வர ஆசீர்வாத உடன்படிக்கை. ஆபிரகாம் மூலமா ஒரு யூத சந்ததி வருது. அப்ப அவங்களுக்கும் தேவன் செஞ்ச உடன்படிக்கை. பாருங்க, this is not universal, this is very personal and selective. அதே நேரத்தில் இது ஒரு நேஷனல். நமக்கும் பர்சனலா இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இந்த உடன்படிக்கையோட உறவு. நேஷனல்னா இது ஆபிரகாமுடைய சந்ததியில வர அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நேஷனல் உடன்படிக்கை. உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன். இது நேஷனல் உடன்படிக்கை அவங்க சந்ததிக்கோடு கூட. அதனால தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஒவ்வொருத்தரும் அப்படியே தலைமுறையா போய் கடைசியில
அந்த சந்ததியில அந்த வித்து, அந்த மேசியா, அந்த மீட்பர், அந்த ரட்சகர் ஆபிரகாமின் குமாரனா வராரு. அந்த சந்ததியில அந்த ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற எல்லா பொக்கிஷம், எல்லா கிருப, தேவன் வச்ச எல்லா பொக்கிஷத்தின் செல்வங்களை, நிறைவுகளை இந்த இயேசு மூலமா வந்து அந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவ்வளத்தையும் ஆபிரகாம் கிட்ட இருந்து அப்படியே அந்த மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இத சொல்றது கலாத்திய நிருபம். கலாத்திய நிருபம் என்ன? ஆபிரகாம் அவங்களுக்கு எப்படி தகப்பனோ அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஆபிரகாமுக்கு நம்மளும் பிள்ளைகள் ஆயிடுறோம், அவரும் நமக்கு தகப்பன் ஆயிடுறாரு. ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எல்லாருக்கும் பரவுது. ஒரு பாருங்க, ஒரு பர்சனல், ஒரு செலக்டிவ், ஒரு நேஷனல், அந்த நேஷனல்ல சந்ததியில வர ஒரு மேசியா ரட்சகர், அந்த ரட்சகரை யார ஏற்றுக்கொண்டா, விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களும் கடந்து போயிடுது. இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை கைவிடுறது இல்ல, மாறல, மனம் மாறல, மறக்கல. ஓகே, இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கைய புதிய ஏற்பாட்டுல ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 3:13, கலாத்தியர் 3:6-17, எபிரேயர் 11:8-10, யாக்கோபு 2:23, இவை எல்லாவற்றையும், எல்லா வசனங்களும் இந்த ஆபிரகாமோட இருக்கிற தொடர்பை விளக்கி சொல்லுது. ஓகே, நம்பர் 4, மோசேக் கவனன்ட், மோசேயோட செஞ்ச உடன்படிக்கை. இது யாத்திராகம் 19:5-20 முழுக்க முழுக்க இஸ்ரவேல் மக்களோட செய்யப்பட்ட உடன்படிக்கை. இது சுமார் 613 பிரமாணங்களை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதத்தான் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். இதுல சுருக்கமா 10 கட்டளைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த 613ல சுருக்கமா இருக்கிற 10 கட்டளை. ஆனா இந்த பிரமாணம் முழுச இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழணும், எப்படி அவங்க குடும்பத்தை நடத்தணும், சமுதாயத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றது. சோ இதுல என்ன அப்படின்னா, இது யூனிவர்சல் கிடையாது, இது ஒரு நேஷனல். அதே நேரத்தில் இது அவர்களுடைய இஸ்ரவேலை சார்ந்த மக்களுக்கு மட்டுமே செய்த உடன்படிக்கை. இது என்ன உடன்படிக்கை? யாத்திராகம புஸ்தகம், லேவியராகம புஸ்தகம், என்னாகமோ உபாகமத்துல வர இந்த பிரமாணங்களை எல்லாம் சேர்த்தீங்கன்னா சுமார் 613 பிரமாணம் இருக்குது. இதுல அந்த மக்கள் எப்படி வாழணும், தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, கூட்டு வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, பக்தி வாழ்க்கையில எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இப்போ பிரமாணத்துல சொல்லி இருக்கிறவைகள் மோஸ்ட்லி நமக்கு கனெக்ட் ஆகாது, தொடர்புல வராது. ஏன்னா டோட்டலா இது அவங்களுக்கு சொல்லப்பட்டது. இது டெம்பரவரி. இது இந்த மோசேக் கவர்னன்ட் டெம்பரவரி. எங்க டெம்பரவரி? மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணம் தேவன் உடன்படிக்கை செஞ்சு உடன்படிக்கையா கொடுக்கிறாரு. இது கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் இது அமல்ல இருக்குது. மோசே நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. யோவான் 1:1 அதிகாரத்துல நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. எடுத்து வாசிங்க.
யோவான் 1 17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ the whole law, பிரமாணம் எது வரைக்கும் லைவா இருந்துச்சுன்னா கிறிஸ்து வரைக்கும் லைவா இருந்துச்சு. அதுதான் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசு சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னாரு, முடிய வைக்க வந்தேன்னு. அப்போ இந்த பிரமாணம் கிறிஸ்து வரைக்கும், கிறிஸ்து வந்த பிறகு இது ஒர்க் அவுட் ஆகல. அது வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆச்சு, அது வரைக்கும் லைவ்ல இருந்துச்சு. அப்புறம் இது வெளியேற்றப்படுது. ஏன்? கிறிஸ்து வந்துட்டாரு, நியாயப்பிரமாணம் முடிச்சு வச்சுட்டு கிறிஸ்து வந்துட்டாரு. ஆக மோசேயோட செய்த உடன்படிக்கை இது இஸ்ரவேல் மக்களோட கூட செய்யப்பட்ட, அவங்க தேசத்துக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கை. மோஸ்ட்லி அதனால அதை தள்ளிடணும்னு அவசியம் இல்லை. வேதத்தை படிக்கிறப்ப இதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நம்பர் 5, Davidic covenant. 2 சாமுவேல் 7:14-16, 23:5 இந்த வசனங்களை வாசித்தா தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் செஞ்ச உடன்படிக்கைய நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது தாவீது அதை ஏற்றுக்கொள்றாரு. அது இல்லாத அவர் அந்திய காலத்துல தேவனிடத்துல உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணி பேசுறப்ப, எனக்கு எவ்வளோ உடன்படிக்கையை செஞ்சீங்க அப்படின்னு தாவீது பேசுறாரு. என்ன இந்த உடன்படிக்கை? இது தாவீதோட ஆலயம் சம்பந்தப்பட்ட கவனன், ஆலயம் சம்பந்தப்பட்ட கவனன், ஆராதனை தொழுகை முறைகளை சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. தாவீது வம்சத்துல வரும் தாவீதின் குமாரனை குறித்த உடன்படிக்கை. சோ இந்த உடன்படிக்கையில என்ன விசேஷம் அப்படின்னா, தாவீது ஒரு ராஜா, வேற எந்த ராஜாவும் இவ்வளவு ஒரு நல்ல ராஜா இஸ்ரவேல் சரித்திரத்துல இல்லை. அதனால தேவன் தாவீதோட உடன்படிக்கை செய்யறாரு. பாருங்க, சவுலோட பண்ணல, சவுலை செலக்ட் பண்ணது அவர் தான், ஆனா சவுலோட பண்ணல. சாலமோனை செலக்ட் பண்ணது அவர் தான், ஆனா சாலமோனோட பண்ணல, தாவீதோட பண்றாரு. அப்போ தேவன் தாவீத ரொம்ப நேசிச்சு தாவீத பிரியமா நினைச்சதுனால என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீதுன்னு பல முறை கோடிட்டு சொல்றாரு. இந்த தாவீதின் உடன்படிக்கை, தாவீதோட பண்ண உடன்படிக்கை அப்படியே நீண்டு வருது. பின்னாட்கள்ல இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து தாவீதின் பெயரை தரிசிக்கிற அளவுக்கு வருது. தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்போ தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோட சம்பந்தப்பட்டு வர ஒரு உடன்படிக்கை. இயேசு தாவீதின் குமாரன் அழைக்கப்படுறாரு. இன்னொன்னு, தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை ஒரு ராஜரீக உடன்படிக்கை. இட்ஸ் a king's covenant, ராஜ உடன்படிக்கை. அதனால தான் யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு இயேசு போய் கேட்கிறாங்க. அப்போ இது ஒரு கிங்ஷிப் கவர்னன்ட். உலகத்துல ஜனநாயகம் ரொம்ப நல்லதுதான், ஆனா மனுஷன் நியமிச்சது. அது ஜனநாயகமா இருக்கட்டும், எலெக்ஷனா இருக்கட்டும், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆள்ற ஆட்சியா இருக்கட்டும், ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், அவன் லோக்கல் பிரதிநிதியா இருக்கட்டும் அல்லது பெரிய மகா சபையில பிரதிநிதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது மனுஷனால உருவாக்கப்பட்டது. அப்படின்னா தேவன் உருவாக்குனது எது? தேவன் உருவாக்குனது ஒரு கிங்ஷிப்பை தான் உருவாக்குனாரு. தேவன் எப்படி விரும்புறாருன்னா, தான்
ஒருவனுக்கு வெளிப்படுத்தி அந்த தலைவன் ஜனங்களை ஆளணும்னு நினைக்கிறாரு. அவன் அபிஷேகிக்கப்பட்ட தலைவனா இருக்கணும், கிருபை பெற்றவனா இருக்கணும், நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சவனா இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியவனா இருக்கணும், அவன் ஏழைக்கு இறங்குகிறவனா இருக்கணும், சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவனா இருக்கணும், தாழ்மை உள்ளவனா இருக்கணும். ஏன் ரொம்ப பேரு இந்த மன்னர் ஆட்சியை விரும்புறது இல்லை தெரியுமா? ஒரிஜினலா தேவன் விரும்புறது அந்த கிங்ஷிப் தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட ராஜாவா வராரு. அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. இயேசுவை ராஜான்னு சொல்றோம், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்றோம். அந்த இயேசு ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு, ராஜாதி ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்? தேவனுடைய திட்டம் ஒரு ராஜா கீழே, தெய்வீக ராஜாவுக்கு கீழே அந்த மக்கள் எல்லாம் ஆளப்படணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த தேவ திட்டம் மனுஷன் அதை மாத்திட்டான். இப்போ தேவன் அப்படி ஒரு ராஜரீக ராஜாவா இருந்து ஜனங்களை ஆளணும்னு நினைக்கிறப்ப மனுஷன் அதை மாத்ததுனால அந்த உடன்படிக்கையை காக்க முடியல. அந்த உடன்படிக்கையை காக்க முடியல. ஏன்னா மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு மாத்திடுறான், அவன் விருப்பப்படி மாத்துறான், பணம் கொடுத்து மாத்துறான், பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறான், பணம் கொடுத்து ஆட்களை செலவு. சோ மனுஷனுடைய திட்டம் தான் அங்க நிறைவேறுது. அப்ப தேவ திட்டம் நிறைவேறல. The original covenant என்றது தாவீதோட ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு கீழே ஒரு தெய்வீக ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல மக்களும் குடிகளும் தேவனை அறிகிற அறிவுல வளருவாங்க அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அது இந்த பூமி இருக்கிறல, இந்த பூமியில கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் எந்த உலகத்திலையும் எந்த நாட்டிலையும் நடக்காது. எப்ப நடக்க போகுதுன்னா இயேசு இரண்டாவது முறை வந்து அவர் தான் ராஜாவா வந்து அவர் தான் ஆட்சி செய்ய போறாரு 1000 வருஷம். அந்த 1000 வருஷ ஆட்சியில ஒரு ராஜாவும் அவர் ராஜ்யம் தான் இருக்கும். அப்போ தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை ஒரு ராஜரீக உடன்படிக்கை, ராஜாவின் உடன்படிக்கை, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுற அந்த குமாரனுடைய ராஜ்யம் வரும்படியான உடன்படிக்கை. ஏன் ரொம்ப பேருக்கு மன்னர் ஆட்சி பிடிக்கலன்னா, வேதத்துல இருக்கிற படிக்கிற மன்னர் ஒருத்தன் கூட நல்லவனா இல்லை. சரி, உலகத்தை ஆள்ற மன்னருங்க அவங்களும் ஒருத்தரும் நல்லவங்களா இல்லை. இந்த மன்னர் ஆட்சி எல்லாம் ஒன்னும் தலகருவு நிறைஞ்சது, எல்லாம் பணத்தை சேர்த்து புகழை சேர்த்து அதிகாரம் சேர்த்து ஆளணும்னு நினைக்கிறது. அதனால தான் மன்னர் ஆட்சி பிடிக்கல. ஆனால் தேவன் தாம் மன்னனா ராஜாதி ராஜாவா வந்துதான் ஜனங்களை ஆளணும்னு விரும்புறாரு. அப்போ தாவீதின் உடன்படிக்கை ஒரு ராஜா, அவனுக்கு கீழே ஒரு ராஜ்யம், அந்த ராஜா தெய்வீக ராஜா, அந்த மக்கள் தெய்வீக மக்கள். ஆக அந்த ராஜாவும் மக்களும் ஒரு ஆட்சியில ஆராதனை, ஆண்டவரை தொழுற இடம், தொழுகையின் முறை, தேவனை பாடி துதிக்கிறது, வணங்கி துதிக்கிறது, ஆலயத்தை மகிமையா அதை மகிமைப்படுத்துறது. சோ ஆகையினால்தான் தேவன் தாவீதை விரும்பி தாவீதோட உடன்படிக்கை பண்ணாரு. இதுதான் தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை. ஓகே, இங்க பாருங்க, தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கும் செஞ்ச உடன்படிக்கையில இருக்கிற ஒற்றுமையை, இருவருக்கும் தங்கள் பேரை பெருமைப்படுத்ததா தேவன் வாக்கு பண்றாரு. சோ ஆபிரகாமுக்கும் வாக்கு பண்றாரு, தாவீதுக்கும் வாக்கு பண்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்பர் 2, இருவருக்கும் தங்கள் சத்துருக்களை வெற்றி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 22:17, 2 சாமுவேல் 7:11. ஆதியாகமத்துல வரத்தெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னது, சாமுவேல்ல வரத்தும் சங்கீதத்துல வரத்தும் தாவீதுக்கும் சொன்னது. ஓகே, நம்பர் 3, இருவரின் சந்ததியாரோடும் தேவன் உறவை காப்பதாக வாக்குத்தத்தம். நம்பர் 4, இருவரது சந்ததியிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான வாக்குத்தத்தம். இவங்க 2 பேருக்கும் ஒற்றுமையா இருக்குது சில வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும். நம்பர் 5, இருவரது சந்ததியாரும் தேவனது கட்டளையை காப்பதற்கு வாக்குத்தத்தம். நம்பர் 6, இருவரது வம்சமும் உலக அளவிலான ஆசீர்வாதத்துக்கு
வாக்குத்தத்தம். சோ உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். ஆபிரகாமுக்கும் சொல்லப்பட்டது, தாவீதுக்கும் சொல்லப்பட்டது. உன் சந்ததியார் என் கட்டளையை காத்துக் கொள்வாங்க. ஆபிரகாமுக்கும் சொல்லப்பட்டது, தாவீதுக்கும் சொல்லப்பட்டது. உன் சந்ததியில ராஜாக்கள் வருவாங்க. ஆபிரகாமுக்கும் சொல்லப்பட்டது, தாவீதுக்கும் சொல்லப்பட்டது. சோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை அந்த வாக்குத்தத்தத்துல. லாஸ்ட் covenant, the blood covenant, புது உடன்படிக்கை. இதுக்கு பேரு புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைய எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 31 34 வரைக்கும், எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 அதிகாரத்திலே வாசிக்கலாம். அது என் ஜனங்களுக்கு நான் புது உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு இடத்துலயும், என் ஜனங்களுக்கு கல்லான இருதயத்தை மாற்றி அவங்களுக்கு சதையான இருதயத்தை தருவேன் அப்படின்னு சொல்ற இன்னொரு இடத்தையும் குறிக்குது. சோ இந்த புது உடன்படிக்கைன்றது பர்சனல், பாவ மன்னிப்புக்கு ரத்தத்தினால கழுவப்படுற உடன்படிக்கை. இயேசு நமக்கு செய்யற உடன்படிக்கை. நம்பர் 2, இது தேவன் தனி நபர் ஒவ்வொருவரோடும் செய்யப்படுற உடன்படிக்கை. அவர் என்ன பண்ணாரு? காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுக்கிறாரு, திராட்சை ரசத்தை எடுக்கிறாரு, சொல்றாரு, இது உங்களுக்காக விற்கப்படுகிற என் சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது நான் உங்களோட செய்யற புது உடன்படிக்கையின் அடையாளம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றாரு. அப்போ இந்த புது உடன்படிக்கைன்றது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனோடும் தேவன் பர்சனலா செய்யறது. இவ்வளவு நாள் யூனிவர்சல் பார்த்தோம், நேஷனல் பார்த்தோம், செலக்டிவ் பார்த்தோம். இது டோட்டலா பர்சனல், வெரி பர்சனல். அப்ப மகாதேவன் உன் கூட வந்து உன்னிடத்துல இறங்கி வந்து, இது நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், இது நான் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நீய நானும் சேர்ந்து வாழலாம், நான் உனக்காகவே என் ஜீவனை விட்டேன், உனல்ல அன்பு கூர்ந்தேன், நீ வாழணும்னு நான் மரித்தேன், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் சாபத்தை ஏற்றுக்கொண்டேன், தோ நான் உனக்குன்னு செய்யற உடன்படிக்கை அப்படின்னு. இது இயேசு தம் ரத்தத்தினால பர்சனலா உன்னோட என்னோட செஞ்ச உடன்படிக்கை. இது நிரந்தரமான உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை, மகிமையான உடன்படிக்கை, ஜீவனையே கொடுத்து ஜீவனை மீட்கிற உடன்படிக்கை. மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப இயேசு மாம்சத்தையும் கொடுத்தாரு, ரத்தத்தையும் கொடுத்தாரு, அதாவது உயிரியே கொடுத்தாரு. யாருக்கு? உன் கூட உடன்படிக்கை பண்ணணும்னு மாம்சத்தையும் கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து அந்த உடன்படிக்கை பண்றாரு. அப்போ இது எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளோ தியாகம் பண்ணி வந்து ஒவ்வொரு மனுஷனோட உடன்படிக்கை பண்றது. இததான் உடன்படிக்கை வரிசையில பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் செஞ்ச உடன்படிக்கை. ஆதியாகமம் 15 அதிகாரம் 3 பகுதி, 3 பகுதியில என்ன சொல்றாரு? 13 வசனம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடுவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஓகே, சோ சந்ததியார குறிச்சி சொன்னது. இதுல கவனிக்க வேண்டியது என்ன? 3வது பகுதி, தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையா சொன்னது. உன் சந்ததியார பற்றி. சந்ததியாரு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி அந்நிய தேசத்துல பரதேசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்ப எங்க இருப்பாங்க? எகிப்துல இருப்பாங்கன்னு சொன்னது. இதுல கவனிக்க வேண்டியது 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க. பாருங்க அந்த வசனத்துல 13, அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அப்புறம் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன், பின்பு மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள். இதுவும் எகிப்தில் இருக்கிறத சொல்லுது, அவங்க அடிமையா இருப்பாங்கன்னு. நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், இது ஆபிரகாமுக்கு சொன்னது. நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 16, 4ஆம் தலைமுறையில அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் அப்படின்னு. இப்ப கவனிக்க வேண்டியது 400 வருஷம் அவங்க அடிமையா இருப்பாங்க. இன்னொரு பகுதியில 4 தலைமுறை, 4வது தலைமுறையில திரும்ப வருவாங்க கானானுக்கு. இது தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையின் போது சொன்னது. இப்ப இது ஒரு கணக்கு. சோ இந்த 400 வருஷம் பிளஸ் 4 தலைமுறை அந்நிய தேசம், அவங்க சேவிக்கிற இடம், உபத்திரவப்படுவாங்க. இதையெல்லாம் தேவன் எதை மனசுல வச்சு சொன்னது அதையும் பார்க்க போறோம். அதுக்கு பிறகு கடைசியில ஒரு குரூப் இருக்குது, ஏறக்குறைய 10 வகையான கூட்டத்தவரை குறிச்சு சொல்லுது. அவங்க யாரு, எங்க இருந்தாங்கன்னு பார்க்க போறோம். ஆக இன்னைக்கு இந்த 6 உடன்படிக்கையில நிறுத்துறோம். ஏன் இதை படிக்கணும்னா, ஏற்கனவே டாபிக் வைஸ்ல சிலது படிச்சோம், ஆனா உள்ள போய் படிக்கல. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு குறிப்பு உள்ள இருக்குது. இதுல 15ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரம், உடன்படிக்கைகளை குறித்து படிக்கக்கூடிய அதிகாரம். சோ மீதி அந்த பிற்பகுதியில் இருக்கிற கணக்கு வருஷங்களை பார்ப்போம். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளின் வசனங்களுக்காக நன்றி. வேதத்தில் இருக்கிற முக்கியமான உடன்படிக்கைகளை இன்னைக்கு படிக்கவும் அதை ஆழமா தியானிக்கவும் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமா ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை நீர் அவனுக்கு நீதியாக எண்ணினீர் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கவும் நீர் நீதியா எண்ணவும் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை கேட்கிறோம் ஆண்டவரே, கிருபை கேட்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியாரெல்லாம் நட்சத்திரங்களை போல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அதே போல என் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், அவர்கள் குடும்பமும் அவர்கள் சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தருக்கு மகிமையாய் பிரகாசிக்கட்டும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்கும் இந்த நாளின் தியானத்திற்கும் கோடாகோடி நன்றி தகப்பனே. உம்முடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.